என்ன சார் பண்றது, கிரிமினல் பேக்ரவுண்ட், கிரிமினல் கம்ப்ளைண்ட் அதுல வந்து செட்டிசைட் பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து செக்ஷன் இஸ் நாட் மெயின்டெனபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல, சிவில் தான் போவாங்க. அதனால பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே தான் இருக்கு. இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், பிசினஸ் லோன், இது எந்த லோனை கட்ட முடியாதவங்களுக்கு, கட்ட தவறியவர்களுக்கு, இந்த டேட் தவறினவங்களுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த சம்மன் அனுப்புறோமா, இந்த சம்மன் வந்து போயிடுச்சுன்னா ஒன்ஸ் இந்த பேங்க் என்ன பண்ணுவாக்கா, அந்த சம்மனுக்கு ஆஜராகாது. ஏன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலேருந்து வர சம்மனுக்குலாம் ஆஜராகிட்டு அளவுக்கு வழக்கறிஞர் இல்லாத காரணத்தினால போகுது. இப்படி ஆஜராகாத காரணத்தினால எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகிடும். ஸோ ஓஎஸ் போட்டால் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகிடும். என்ன எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்னா என்ன சார்னா, ஒருதலை பட்ச தீர்ப்பு. வங்கியர் யாரும் வந்து இந்த குறிப்பிட்ட நபர்கள் இங்கே பிரவேசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இடைக்காலமோ அல்லது நிரந்தரமாவோ ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம். இப்படிப்பட்ட உத்தரவு நாம என்ன செய்யணும், இந்த இது தலைப்பு என்ன, இந்த பதிவோட தலைப்பு வங்கிக்கு எதிராக நாம எடுக்கிற நடவடிக்கை. வழக்கமா வங்கி என்ன நடவடிக்கை தான் போட்டுருக்கோம். இந்த மாதிரி நாம என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதனால பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி நடவடிக்கை நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தது மூலமா தான் உங்களால வங்கியில் வர்றதை நிறுத்த முடியும். உங்க கலெக்ஷன் ஏஜென்ட் உங்க வீட்டுக்கு வர்றதை நிறுத்த முடியும். அதனால நாம எடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஸ்டாண்டு, நம்ம லீகலா ஏதாவது ஸ்டாண்ட் பண்ணாதான் நிக்க முடியும். இதே காவல் நிலையம்னு சொன்னது இல்லையா, காவல் நிலையத்துக்கு நீங்க போனா கூட இந்த மாதிரி ஒரு கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு காப்பி காமிச்சாலும், இல்ல வேற ஏதாவது அனுப்பப்பட்ட ஆதாரத்தை காமிச்சாலும் என்ன சொல்லுவாங்க, காவல் நிலைய அதிகாரி என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். ஒரு வழக்கறிஞராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சார் எங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சார், நீங்க என்ன பண்ணுங்க, இது வந்து சிவில் கோர்ட்ல பார்த்து முடிச்சுக்கோங்க, இது பணம் மேட்டு நாங்க ஈடுபடக்கூடாது, பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அமைச்சிருவாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை, அப்படி ஒரு காவல் நிலையம் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா நிச்சயமா கலெக்ஷனை தான் எழுதி கொடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டேன், ஏதோ வந்து கோர்ட்ல பார்த்துக்கிட்டு வேற வழி இல்லை. இதெல்லாம் கொடுத்த புகார் மேல வழக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து தொந்தரவு கொடுத்தாரு, நம்ம சின்ன வழக்கிலையாவது உங்களை வந்து பிணைக்கணும், முடியாதுன்றதுனால எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில கட்ட நடவடிக்கையா வங்கி கடன் கட்ட முடியலன்ற ஆரம்ப கட்ட காலத்திலேயே ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை உங்க அருகாமையில் வழக்கறிஞரையோ இல்லது மேல இருக்க நம்பரையோ நீங்க கான்டாக்ட் பண்ணி ரசமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்லி முடிச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.